ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபா சீரியல் ஆகஸ்ட் 5 இன்னைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். வாங்க எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அபிராமியை காமிக்கிறாங்க. அபிராமி வீட்டில் உள்ள எல்லாரையுமே ஹாலுக்கு கூப்பிடுறாங்க. எல்லாருமே அந்த இடத்துக்கு வராருங்க. ஸோ யாருன்னா நம்ம அருண், ஆனந்த், மீனாட்சி, ஐஸ்வர்யா, தீபா அப்படின்னு எல்லாருமே அந்த இடத்துக்கு வராங்க, கார்த்தியை தவிர. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, உங்கள் எல்லாரையும் எதுக்கு கூப்பிட்டேன் தெரியுமா அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, சொல்லுங்கள் சம்மந்தி, எதுக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னு. அந்த நேரம் பார்த்து நம்ம தர்மலிங்கமும் ஜானகியும் வராங்க. அப்போ தர்மலிங்கம் சொல்கிறாரு, அம்மா கூப்பிட்டீங்களாம்ல, நாங்கள் உடனே வந்துட்டோம் அப்படின்னு. அபிராமி சொல்கிறாங்க, இங்கே சோஃபாவில் உட்காருங்க அப்படின்னு. தர்மலிங்கம் சொல்கிறாரு, இன்னும் மட்டும் அங்கே உட்காந்து தான் சம்மந்தியமாக இருந்தோம், சொல்லுங்கள் என்னென்னு அப்படின்னு. அபிராமி சொல்கிறாங்க, இது மாதிரி தீபாவுக்கும் கார்த்திக்கும் மெகந்தி போட்டு விடலான்னு நினச்சேன், அதனால் ஒருத்தவங்களை வர வச்சுருக்கேன், மெகந்தி ஆர்டிஸ்ட்டை வர சொல்லியிருக்கேன், அவங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க அப்படின்னு. இது கேட்டதோட நம்ம மைதிலி சொல்கிறாங்க, சரி சம்மந்தியம்மா அப்படின்னு. அப்போ நம்ம மைதிலி கிட்ட வந்து தீபா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க அண்ணி, நான் சொன்னது ஞாபகம் இருக்கா அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, ஞாபகம் இருக்குது தீபா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறேன், எப்படியா இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மெகந்தி ஆர்டிஸ்ட் வந்துடுவாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா கார்த்திக் சார் தான் எனக்கு மெகந்தி போட்டு விடணும் அப்படின்னு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு மைதிலியும் சரி தீபா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் மெகந்தி ஆர்டிஸ்ட் வராங்க. அவங்கள பார்த்துட்டு எல்லாருமே வரவேற்கிறாங்க. மெகந்தி ஆர்டிஸ்ட் வந்துட்டு யாருக்கு மெகந்தி போடணும் அப்படின்னு சொல்ல அபிராமி சொல்கிறாங்க, என் மருமக தீபாவுக்கு தான் மெகந்தி போடணும், அவளுக்கு கல்யாணம் அப்படின்னு. அப்போ அந்த மெகந்தி ஆர்டிஸ்ட்டு நேராக தீபாவை பார்த்துட்டு அவங்க கழுத்தில் இருக்கிற தாலியையும் பார்த்துட்டு மெகந்தி ஆர்டிஸ்ட்டு நேராக நம்ம அபிராமியை பார்த்து, என்னம்மா இது மருமகன்னு சொல்கிறீங்க, மெகந்தி போடணும்னு சொல்கிறீங்க, கல்யாணம்னு சொல்கிறீங்களே அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, எங்கள் வீட்டில் உள்ள சுச்சுவேஷன் அப்படி, நீ தீபாவுக்கு மெகந்தி போட்டு விடு அப்படின்னு. அந்த மெகந்தி ஆர்டிஸ்டும் சரி மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம தீபா சொல்கிறாங்க, மைதிலி சொல்கிறாங்க, சம்மந்தி ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு. அதுக்கு நம்ம அபிராமி கேட்குறாங்க, என்னென்னு சொல்லு அப்படின்னு. மைதிலி சொல்கிறாங்க, இது மாதிரி மெகந்தி வந்துட்டு கார்த்தி போட்டு விட்டா என்ன, கார்த்தி எந்த அளவுக்கு தீபா மேலே பாசமாக இருக்காருன்னு தெரிஞ்சுக்கலாம்ல அப்படின்னு. அபிராமி சொல்கிறாங்க, நீ சொல்கிறத பார்த்தா இது தீபாவோட பிளான்னு நினைக்கிறேனே அப்படின்னு. அப்போ தீபா வந்து அமைதியாக நிற்கிறாங்க சிரிச்சுக்கிட்டே. அபிராமி சொல்கிறாங்க, எனக்கு நல்லா தெரியுது, இது தீபாவோட ஆசை தான், தீபாவோட ஆசைப்படி தானே கல்யாணமும் நடக்குது, இதை மட்டும் ஏன் வேணான்னு விட்டுக்கிட்டு, இங்கே பாரு தீபா, கண்டிப்பாக உன் ஆசை நிறைவேற்றப்படும், இரு நான் கார்த்தியை கூப்பிட்றேன் அப்படின்ட்டு கார்த்தின்னு அப்படி கூப்பிட கார்த்திக் மாடியிலேருந்து இறங்கி வராரு. கார்த்தி வந்து நேராக அம்மா கிட்ட, சொல்லுங்கம்மா கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்க அபிராமி சொல்கிறாங்க, முக்கியமான விஷயமா தான்ப்பா கூப்பிட்டேன் அப்படின்னு. அப்போ கார்த்திக் கேட்குறாரு, சொல்லுங்கம்மா என்ன விஷயம் அப்படின்னு. அபிராமி சொல்கிறாங்க, கார்த்தி தீபாவுக்கு மெகந்தி போட்டு விடுறியாப்பா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஏம்மா அதான் மெகந்தி ஆர்டிஸ்ட் வந்திருக்காங்களே அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, தீபாவோட ஆசை நீ மெகந்தி போட்டு விட்டால் நல்லா இருக்கும்னு சொல்கிறா போல அப்படின்னு. கார்த்தியும் சரிம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அருண் வந்து யோசனை பண்ணி பார்க்குறாரு, கார்த்தி அவ்வளோ பெரிய கம்பெனியில் ஓனரு, எவ்வளோ கெத்தாக வந்து இறங்கி அவார்டெல்லாம் வாங்கினா, ஆனால் இப்போ மெகந்தி போட்டு விட போகிறான் அப்படின்ட்டு அருண் சிரிக்கிறாரு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, ஏன் நான் சிரிக்கிறேன் அப்படின்னு. அருண் சொல்கிறாரு, இல்லை கார்த்தி, நீ எவ்வளோ பெரிய கம்பெனியோட ஓனர், ஆனால் இப்போ வந்துட்டு நீ மெகந்தி போடுறியே, அதான் சிரித்தேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, சரி இந்த மெகந்தி எதுக்காக, நான் எந்த அளவுக்கு தீபா மேலே பாசம் வச்சுருக்கேன் அப்படிங்கிறதுக்காக தானே இந்த மெகந்தி. நீ என்ன பண்ணுறியன்னா நீயும் ஐஸ்வர்யா அன்னிக்கு மெகந்தி போட்டு விடு, நீ எந்த அளவுக்கு அன்னி மேலே பாசமாக இருக்கன்னு நாங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம்ல அப்படின்னு. அப்போ அருண் சொல்கிறாரு, ஏண்டா இப்படி கோத்து விடுற, சும்மா செவக்கலைன்னு வச்சுக்கேங்க, ஐஸ்வர்யா கிட்ட என்னால் பேசி மீளவே முடியாது அப்படின்னு. ஆனந்த் கேட்குறாரு, ஏன் கார்த்தி எங்களையும் மாட்டி விட்டு வேடிக்கை பார்க்குற அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஏன் இதில் என்ன இருக்குது, எல்லாரும் எந்த அளவுக்கு பாசம் வச்சுருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்ல அப்படின்னு. அப்போ அருணாச்சலம் சொல்கிறாரு, இந்த போட்டிக்கு நானும் ரெடி, உங்கள் எல்லார் கையை விட என் பொண்டாட்டி கை தான் செவந்து இருக்கும் பாருங்க, ஏன்னா நான் அந்த அளவுக்கு என் பொண்டாட்டி மேலே பாசமாக இருக்கேன் அப்படின்னு. அபிராமி சொல்கிறாங்க, என்னங்க இதெல்லாம் எதுக்கு, சின்ன பிள்ளைங்க மருதாணி வச்சுக்கட்டுமே அப்படின்னு. அப்போ அருணாச்சலம் சொல்கிறாரு, இல்லை அபிராமி, நாமளும் இந்த போட்டிக்கு கலந்துக்கலாம் அப்படின்னு. அப்போ மைதிலி நேராக தர்மலிங்கத்தை பார்த்து, மாமா நீங்களும் இந்த போட்டியில் கலந்துக்கோங்க அப்படின்னு. ஜானகி சொல்கிறாங்க, எப்படி மருமக முன்னாடி போட்டியெல்லாம் அதெல்லாம் வேணாம் அப்படின்னு.
ஆனால் மைதிலி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், அவரெல்லாம் எதுவும் தப்பாக நினைக்க மாட்டார், நீங்கள் இந்த போட்டியில் சேர்ந்துக்கோங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு தர்மலிங்கம் சொல்கிறாரு, ஜானகி அவங்களோட சந்தோஷத்துக்காக சேர்ந்துக்கலாமே அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஜானகியும் சரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம தீபா கார்த்தியை பார்க்குறாங்க. கார்த்தி சிரிக்கிறாரு. அப்போ நம்ம மைதிலி சொல்கிறாங்க, எல்லோரும் கிளம்புங்க, எல்லாருக்கும் மருதாணி கொண்டாந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மைதிலி போயிட்டு நேராக மருதாணியை கொண்டுட்டு வந்து எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. அப்போ நம்ம தீபா கார்த்திக்கிட்டே கேட்குறாங்க, கார்த்திக் சார், என் கை தான் செமையாக சவக்க போகுது பாருங்க அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, ஓ அப்படியா அப்படின்னு. அதுக்கப்புறம் ஜானகியையும் மைதிலியையும் தர்மலிங்கத்தையும் காமிக்கிறாங்க. ஜானகி சொல்கிறாங்க, என்னங்க இதெல்லாம் அப்படின்னு. தர்மலிங்கம் சொல்கிறாரு, ஏன் நமக்கு என்ன வயசாகிட்டு, உனக்கு நான் மருதாணி போட்டு விடுறேன், கண்டிப்பாக எல்லாரை விட உன் கை தான் சவக்கம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மைதிலி கிட்ட மருதாணி வாங்கி போட ஆரம்பிக்கிறாரு. அடுத்ததா ஐஸ்வர்யாவையும் அருணையும் காமிக்கிறாங்க. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், மருதாணி மட்டும் சவக்காமல் இருந்துச்சு அவ்வளோதான் அப்படின்னு. அருண் சொல்கிறாரு, இங்கே பாருமா, உன் கைக்கு சவக்காமல் இருந்துச்சுன்னா அதுக்கு நான் என்னம்மா பண்ணுறது அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, எப்படி செவக்காமல் போகுதுன்னு நானும் பார்க்குறேன், கண்டிப்பாக என் கை செவந்து தான் ஆகணும், இல்லைன்னா உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, எப்படி செவக்காமல் போகுதுன்னு நானும் பார்த்துறேன், இன்னைக்கு மட்டும் என் கையை அவங்க கையை விட செவக்கலைன்னு வச்சுக்கிடுங்களேன், கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அருண் சொல்கிறாரு, ஐயோ கார்த்தி, இப்படி என்னைய கோத்து விட்டுட்டியே அப்படின்னு. அப்புறமா மைதிலி கொண்டாந்து கோணை கொடுக்க அப்போ அருண் ஐஸ்வர்யாவுக்கு மெகந்தி போட ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமா சீனை செட் பண்ணி நம்ம ஆனந்தையும் மீனாட்சியும் காமிக்கிறாங்க. மீனாட்சி கேட்குறாங்க, என்னங்க என் கை செவக்குமா அப்படின்னு. ஆனந்த் சொல்கிறாரு, கண்டிப்பாக உன் கை செவக்குமா அப்படின்னு. மீனாட்சி சொல்கிறாங்க, கண்டிப்பாக என் கை செவக்கலைன்னு வச்சுக்கிடுங்க அவ்வளோதான் அப்படின்னு. ஆனந்த் சொல்கிறாரு, இங்கே பாருமா, ஏற்கனவே நடந்த பிரச்சனையால் நீ என் மேலே ரொம்ப கோவமாக இருக்கேன்னு தெரியும், அதுக்காக கையை செவக்கலைன்னா என்னை தப்பாக நினச்சிடாதம்மா அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, நீங்கள் போட்டு விடுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சீனை செட் பண்ணி நம்ம அபிராமியை காமிக்கிறாங்க. அப்போ அருணாச்சலம் அபிராமிக்கு கோன் போட்டு விட ஆரம்பிக்கிறாரு. அருணாச்சலம் சொல்கிறாரு, எல்லாரையும் விட உன் கை தான் சூப்பராக செவந்திருக்க போகுது பாரு அப்படின்னு. அபிராமி சொல்கிறாங்க, இது மாதிரி என் மருமகங்க கையை செவந்தா போதும், என் கையெல்லாம் அந்த அளவுக்கு செவக்கணும் அப்படின்னு அவசியம்லாம் கிடையாது அப்படின்னு. அருணாச்சலம் சொல்கிறாரு, ஏன் இப்படி சொல்கிற அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, இல்லை, நம்ம மருமகள்கள் ஃபீல் பண்ணாளுகள்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. அதுக்கு அருணாச்சலம் சொல்கிறாரு, அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா எல்லாருமே இன்னொரு கையில் கோன் போட ஆரம்பிக்கிறாங்க. கோன் போட்டு முடிக்கிறாங்க. கோன் போட்டு முடிச்சதோட எல்லாருமே அந்த ஹாலுக்கு வராங்க. வந்ததோட மைதிலி சொல்கிறாங்க, எல்லாருமே கோன் போட்டு முடிச்சாச்சு, யாரோட கையே சூப்பராக செவந்திருக்குன்னு இப்போ பார்க்கலாமா அப்படின்னு. அப்போ அபிராமியும் சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஐஸ்வர்யா கையை அலசுகிறாங்க, லைட்டாக செவந்திருக்கு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, லைட்டாக தான் செவந்திருக்கு அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, உன் புருஷன் உன் மேலே ஸ்மாராக தான் லவ் வச்சுருக்காரு அப்படின்னு. அதுக்கப்புறமா ஐஸ்வர்யா அருணை பார்த்து முறைக்கிறாங்க. அருண் சொல்கிறாரு, ஏம்மா உன் கை இப்படி செவந்ததுக்கு நான் என்னம்மா பண்ணுறது அப்படின்னு. அதுக்கப்புறமா மீனாட்சி வந்துட்டு கையலசுறாங்க. அவங்களோட கையும் லைட்டாக தான் செவந்திருக்கு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, உன் புருஷனும் உங்கள் மேலே லைட்டாக தான் பாசம் வச்சுருக்காரு எடுத்து. அதுக்கப்புறமா ஜானகியோட கையை அலசுறாங்க. ஜானகியோட கையும் லைட்டாக தான் செவந்திருக்கு. ஜானகி சொல்கிறாங்க, எனக்கும் லைட்டாக தான் செவந்திருக்கு அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, மாமா நீங்கள் அத்தைக்கு நிறையா பதில் சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறமா அபிராமியோட கையை அலசுறாங்க. அபிராமியோட கையும் லைட்டாக செவந்திருக்கு. அப்போ அருணாச்சலம் சொல்கிறாரு, கண்டிப்பாக மருதாணி பொய்ன்னு நினைக்கிறேன், அதனால தான் செவக்கவே இல்லை அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, நல்லா சமாளிக்கிறீங்க மாமா அப்படின்னு. அதுக்கப்புறமா தீபாவோட கை, எல்லாருமே தீபாவோட கையை பார்க்குறதுக்காக தான் ஆர்வமாக இருக்காங்க. தீபாவோட கையை அலசுறாங்க. பார்த்தா தீபாவோட கையை செம்மையாக செவந்திருக்கு. இதை பார்த்துட்டு நம்ம தீபா சந்தோஷப்படுறாங்க. அபிராமி சொல்கிறாங்க, எல்லாரோட கையை விட தீபாவோட கை தான் நல்லா செவந்திருக்கு. அப்போ தீபா புருஷன் மேலே செம்ம பாசமாக இருக்கான், புருஷனும் தீபா மேலே அவ்வளோ பாசமாக இருக்காங்கன்னு அர்த்தம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு நம்ம தீபா சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா கார்த்தி அந்த இடத்துலேருந்து போக பார்க்குறாரு. அப்போ நம்ம தீபா கார்த்தி பின்னாடியே போகிறாங்க. அப்போ நம்ம தீபா கார்த்தியை கூப்பிட்றாங்க, என்னங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு. கார்த்தி கேட்குறாரு, சொல்லு தீபா என்னாச்சு அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, பார்த்தீங்களா
இருக்கிற எல்லார் கையை விட என் கை தான் நல்லா சிவந்திருக்கு. அப்போ நீங்கள் என் மேலே ரொம்ப பிரியமாகவும் பாசமாகவும் இருக்கீங்க அப்படின்னு தானே அர்த்தம் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, என்ன தீபா இதெல்லாம் போங்காட்டமாக இருக்குது, இங்கே பாருங்கள், மைதிலி கண்டிப்பாக அதில் ஏதாவது கலந்துருப்பாங்க, அதான் உங்கள் கையே செப்பரேட்டாக நல்லா சிவந்திருக்கு அப்படின்னு. இது கேட்டதோட தீபா நினைக்கிறாங்க, என்ன இவர் என்ன சொன்னாலுமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாரே அப்படின்னு. அப்போ நம்ம தீபா நேராக மைதிலியை வந்து பார்க்குறாங்க. அப்போ தீபா சொல்கிறாங்க, மைதிலி அண்ணி, அந்த என்னுடைய கோனில் ஏதாவது கலந்தீங்களா? அது என்ன யாருடைய கையுமே சவக்கலை, என் கை மட்டும் சவந்திருக்கு அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, அவங்களுக்கு கொடுத்த கோன் எல்லாமே டூப்ளிகேட், உனக்கு கொடுத்த கோன் தான் ஒரிஜினல், அதனால தான் உன் கையே அப்படி சவந்திருக்கு அப்படின்னு. இது கேட்டதோட நம்ம தீபா செம்ம ஷாக் ஆகுறாங்க. அண்ணி என்ன பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு. அப்போ மீனாட்சி வந்து சொல்கிறாங்க, அடி பாவி, ஃப்ராடு வேலை பண்ணியா தீபாவை ஜெயிக்க வச்ச அப்படின்னு சொல்லிட்டு மைதிலியை துரத்துறாங்க. அப்போ தீபா பார்த்துட்டு ரொம்ப சோகமாக இருக்காங்க. கார்த்திக் சாரை எப்படி தான் வந்துட்டு லவ் பண்ண வைக்கிறது அப்படின்னு ரொம்ப சோகமாக இருக்காங்க. அதுக்கப்புறமா சீனசி பண்ணி குடும்பத்தில் உள்ளவங்களை காமிக்கிறாங்க. நம்ம விஸ்வநாதனும் வீட்டுக்கு வந்திருக்காரு, ரம்யாவோட அப்பா. அப்போ நம்ம அபிராமி சொல்கிறாங்க, எல்லாரும் வந்துட்டிங்களா அப்படின்னு. மைதிலி கேட்குறாங்க, என்ன சம்மந்தி எல்லாரையுமே வர சொல்லியிருக்கீங்க, ஏதாவது முக்கியமான விஷயமா அப்படின்னு. அபிராமி சொல்கிறாங்க, ஆமாம் மைதிலி, முக்கியமான விஷயந்தான். நேற்று ரம்யாவுக்கு ஒரு நல்ல வரனை பார்க்கணுன்னு சொன்னேன்னு, அதனால் ஒரு நல்ல தரகரை வீட்டுக்கு வர சொல்லியிருந்தேன் ஆனந்திக்கிட்ட. இன்றைக்கி தான் அந்த தரகர் வராருன்னு ஆனந்த் சொன்னான். அதான் எல்லாருமே சேர்ந்து முடிவு பண்ணி ரம்யாவுக்கு ஒரு நல்ல வரனை பார்க்கலாம்னு நினச்சேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு மைதிலியும் ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. ரம்யா திருன்னு முழிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ நம்ம கார்த்தி வராரு. கார்த்தி வந்துட்டு என்னம்மா அப்படின்னு கேட்க அபிராமி சொல்கிறாங்க, கார்த்தி, ரம்யாவுக்கு ஒரு நல்ல வரனா பார்க்கலாம்னு தரகரை வர சொல்லியிருக்கேன்ப்பா அப்படின்னு. கார்த்தியும் சரிம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம தரகர் அந்த இடத்துக்கு வராரு. வந்ததோட அபிராமி தரகருக்கு வணக்கம் சொல்லி உட்கார வைக்கிறாங்க. அப்போ தரகர் சொல்கிறாரு, யாருக்கு மேடம் வரன் பார்க்கணும் அப்படின்னு. அபிராமி சொல்கிறாங்க, இந்த உட்காந்துருக்காளே ரம்யா, இவங்களுக்கு தான் வந்து வரன் பார்க்கணும். இவங்க ரம்யா இண்டஸ்ட்ரீஸ்னு ஒரு பெரிய கம்பெனியை நடத்துகிறாங்க. ரம்யா வந்துட்டு தீபாவோட ஃப்ரெண்டு, எனக்கும் மக மாதிரி தான், அவளுக்கு ஒரு நல்ல வரனை பார்க்கணும் அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, அம்மா நீங்கள் சொன்ன மாதிரியே மேட்சிங்க்கு நிறைய பேரோட ஃபோட்டோஸை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எல்லாருமே செம பணக்காரவங்க, புத்திசாலி, பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. இது கேட்டுட்டு அபிராமி சொல்கிறாங்க, நீங்கள் ஒவ்வொரு ஃபோட்டோவை காமிங்க அப்படின்னு. அப்போ ஒவ்வொரு ஃபோட்டோவை தரகர் காமிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ அபிராமி ஒவ்வொரு ஃபோட்டோவை பார்த்துட்டு எல்லாரையுமே குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, இவங்க வேணாம், ரம்யாவுக்கு மேட்ச் ஆகாது, பிஸ்னஸ் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வேணான்னு சொல்கிறாங்க. எல்லாருமே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ ரம்யா நினைக்கிறாங்க, நம்ம கார்த்திகை கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு இந்த வீட்டுக்கு வந்தால் இவளுக்கு எல்லாருமே சேர்ந்து எனக்கு வேறு கல்யாணம் பண்ணி வச்சிருவாளுக போலையே, இவளுக்கு கிட்டேந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு ரம்யா நினைக்கிறாங்க. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, ரம்யா என்ன யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு தான் அத்தை வரன் பார்த்துக்கிட்டே இருக்காங்க, அதனால் நீயும் அந்த ஃபோட்டோவை பாரு, அதில் உனக்கு யாராவது பிடிச்சிருந்தா அதை நீயும் சொல்லு அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இல்லை ஆன்ட்டியே பார்க்கட்டும், யாராக இருந்தாலும் ஆன்ட்டி செலக்ட் பண்ணுறவங்க எனக்கு ஓகே அப்படின்னு. அப்போ மீனாட்சி நினைக்கிறாங்க, ஆன்ட்டியோட பிள்ளைய தான் நீ கரெக்ட் பண்ணலாம்னு இருக்க அப்படின்னு. அப்போ விஸ்வநாதன் சொல்கிறாரு, ரம்யா நீயும் பாருமா, உன்னோட டேஸ்ட் என்னன்னு எங்களுக்கு தெரியணும்ல அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கப்பா, நீங்கள் யாரை செலக்ட் பண்ணாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்னு. அப்போ விஸ்வநாதன் நினைக்கிறாரு, ரம்யா உன் மனசில் என்ன இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும், கார்த்திகை கண்டிப்பாக உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது, கார்த்திகை ஏற்கனவே கல்யாணம் ஆகிருச்சு, அவனுடைய வாழ்க்கையை நீ கெடுக்கிறதுக்கு நான் கண்டிப்பாக அனுமதிக்க முடியாது அப்படின்னு விஸ்வநாதன் மனசில் யோசிக்கிறாரு. அப்போ கார்த்தி என்ன நினைக்கிறாருன்னா, ரம்யா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு தான் அதுக்கப்புறமா எனக்கும் தீபாவுக்கும் கல்யாணம் பண்ணணும், ஃபஸ்ட்டு உங்கள் மனசில் இருக்கிற எண்ணெயை தூக்கி எறிய வைக்கணும் அப்படின்னு கார்த்தி நினைக்கிறாரு. அப்போ தீபா ரம்யாட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு ரம்யா, உனக்கு என்ன வரன் பிடிச்சிருக்குன்னு சொல்லு ரம்யா, அமைதியாக இருக்கா அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இல்லை ஆன்ட்டியே செலக்ட் பண்ணட்டும் அப்படின்னு. தீபா சொல்கிறாங்க, நீ கவலைப்படாத ரம்யா, அத்தை கண்டிப்பாக ஒரு நல்ல வரனை பார்ப்பாங்க அப்படின்னு. இதை கேட்ட ரம்யாவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அபிராமி ஃபைனலாக ஒருத்தவங்களை பார்க்குறாங்க. பார்த்துட்டு இது நல்ல வரனாக இருக்கே, இந்த ஃபோட்டோவை காமிங்க அப்படின்னு சொல்ல தரகர் அந்த ஃபோட்டோவை காமிச்சு, இந்த பையன் ரொம்ப நல்ல பையன்,
ஒரு பெரிய பிஸ்னஸ் நடத்துகிறான், நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி இருப்பான் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமியும் சரி இந்த வரனையே பார்க்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தரகர் சொல்கிறாரு, அம்மா நீங்கள் நல்ல ஆளை தான் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா இந்த பையன் குடும்பத்துக்கு ஏற்ற பையன், நீங்கள் என்ன சொன்னாலுமே செய்வான், ரொம்ப பாசமான பையன், ஃபேமிலியும் ரொம்ப நல்ல ஃபேமிலி அப்படின்னு தரகர் சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு விஸ்வநாதன் சொல்கிறாரு, அப்போ எனக்கும் இது நல்ல வரனாக தான் தெரியுது. சம்மந்தியம்மா, அபிராமி அம்மா நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னு. அபிராமி சொல்கிறாங்க, ரம்யா நீ பாருமா உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு. அப்போ ரம்யா அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு இவனை எப்படியாவது எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சி இவனை இந்த கல்யாணத்துக்கு வேணும்னு சம்மதிக்க வைக்கணும் அப்படின்னு ரம்யா நினைக்கிறாங்க. அப்போ கார்த்திக் கேட்குறாரு, ரம்யா சொல்லுங்கள், அம்மா உங்ககிட்ட தான் கேட்குறாங்க அப்படின்னு. அப்போ ரம்யா நேராக அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு, ஆண்டி உங்களுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே அப்படின்னு. அப்போ அபிராமி நேராக அந்த தரகரை பார்த்தேன், இங்கே பாருங்கள் இந்த பையன் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் அந்த ஃபேமிலிக்கிட்ட பேசிட்டு மற்ற விஷயங்களை எங்ககிட்ட வந்து பேசுங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு தரகரும் சரிம்மா கண்டிப்பாக நான் உங்கள் பொண்ணோட ஃபோட்டோ ரம்யாவோட ஃபோட்டோவை காமிச்சு அவங்கக்கிட்ட கேட்குறேன், கண்டிப்பாக அவங்க ஒத்துப்பாங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமியும் சரிங்க தரகரே நீங்கள் அந்த ஃபேமிலிக்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு எங்களுக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தரகரும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அபிராமி நேராக ரம்யாவை பார்த்து, ரம்யா பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க ரம்யா சொல்கிறாங்க, ஆண்டி உங்களோட சந்தோஷம் தான் என்னுடைய சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. அபிராமியும் சரி நம்ம அந்த ஃபேமிலிக்கிட்ட பேசிட்டு மற்ற விஷயங்களை பேசிக்கலாம், தீபா கல்யாணத்துக்கு முன்னாடி உன் கல்யாணம் முடியுமோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க சரிங்க ஆண்டி அப்படின்னு. ரொம்பவே சூப்பராக இன்றைக்கான எபிசோடை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த எபிசோடு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.